ஹாய் செலக்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்குன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே ஹைப் ஆப்ஷன் இருக்கும், அதே மறக்காமல் பாயிண்ட்ஸ் கொடுத்து வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க செலக்டீஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மண்டே வந்து நம்மளுக்கு வந்து செகண்ட் எக்ஸாம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். மண்டே போகணும். பாப்பாவை எப்படி இருந்தா அப்படின்றது நான் சொல்லவே இல்லை. அதே மாதிரி நான் இன்னைக்கு எக்ஸாமுக்கு நான் வந்து வீடியோவே எடுக்கவே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவசரமாக கிளம்பணும். அதுக்கு நாளும் அதே டைமிங் தான் நான் எந்திரிச்சேன். ஆனாலும் ஸ்மூத்தாக அப்படியே போயிடுச்சு. அந்த டே வந்து எக்ஸாமுக்கு வந்து ஸ்மூத்தாக டே போயிடுச்சு. வேகமாக கிளம்பி முடிச்சாச்சு. வீட்டில் எல்லா வேலையும் பார்த்து கிளம்பி முடிச்சிட்டேன். ஆனால் மண்டே நேற்று எழுதின எக்ஸாமில் அவசரமாக கிளம்பணும். வீட்லேயும் அரைக்குறையாக தான் வேலை பார்த்து வச்சுருந்தேன். ஏன்னா பாப்பா வந்து என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்போ ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டாங்க, முரண்டு பிடிக்கிறாங்க. ஏன்னா அந்த சின்ன பிள்ளைங்க நிறையா இருக்காங்களா, அவங்களும் நல்லா தூக்கி வச்சு பழக்கம் பண்ணிட்டாங்களா. இப்போ தூக்கி வச்சுக்கிட்டே இருக்க சொல்கிறா. படுக்க போட்டோம் அப்படின்னா அழுகிறா. தூக்கி வச்சுட்டே இருந்தால் அமைதியாக இருக்காங்க மேடம். அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு வந்து என்னென்ன பண்ணோம் அப்படின்னா, இங்கேருந்து போகும்போது ஆட்டோவில் போய்ட்டு இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து ஆட்டோவில் போயாச்சு. அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரீ பஸ் கிடச்சிருச்சு. சிவகாசிக்கு ஃப்ரீ பஸ் கிடச்சிருச்சு. பஸ்ஸில் போயிட்டு அங்கே போய் இறங்கிட்டு நடந்து போனால் அமைதியாகவே தான் இருந்தாங்க. எக்ஸாம் ஹால்குள்ளேயும் போயிட்டு நான் அமைதியாக தான் இருந்தாங்க. ஒரு கொஸ்டின் கூட நான் எழுதி முடிக்கல. ஒரு கொஸ்டினே அரைக்குறையாக இருக்குது. அந்த கத்துறா. மேலே வந்து அவங்களுக்கு ரூம் கொடுத்துருந்தேன். மேலே வந்து ரூம் கொடுக்க சொல்லிட்டாங்க. ஆனால் அம்மா மேலே இருந்தாங்க. நாங்கள் கீழே எக்ஸாம் ஹாலில் எழுதிட்டு இருந்தோம். அவள் கற்று கீழே எனக்கு வரைக்கும் கேட்குது. இல்லை என்னை திரும்பி பார்க்குறாங்க. அந்தளவுக்கு அவள் கத்துறா. அதுக்கப்புறம் நான் கேட்டுட்டு எக்ஸாம் ஹாலில் இருந்த சார்ட்டை கேட்டுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு அவளை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ஃபீட் பண்ணிவிட்டு வரலாம் அப்படின்னு பார்த்தா என்னை விடவே மாட்டேங்கிறா. அப்படியே வச்சுட்டே இருந்தா அழுகிறா. தூக்கம் அவ்வளோ தூக்கம் வருது, ஆனால் தூங்க மாட்டேங்குது. இதுதான் எங்களுக்கு பிரச்சனையாகவே இருந்துச்சு. அன்றைக்கி அவ்வளோ தூக்கம் வந்துச்சு மேடத்துக்கு. நான் சுத்தமாக தூங்கவே மாட்டேன்ட்டா. அதுக்கப்புறம் நானும் எப்படி ஒரு அரை மணி நேரமாக தான் அங்கே உட்காந்துக்கிட்டே இருந்தேன். அவள் கூட அவள் தூங்குற மாதிரி எனக்கு தெரில. அதுக்கப்புறம் எனக்கு என் பிள்ளையை விட்டுட்டு போகிறதுக்கு மனசும் இல்லை. இருந்தாலும் போய்த்தான் நான் அவனை எக்ஸாம் எழுதணுமே அப்படின்ட்டு எங்கள் அம்மா வந்து நான் பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு வா. அப்போ எப்போ எக்ஸாம் எழுதி முடிப்பேன், டைம் ஆயிரும், நீ போயிட்டு வா அப்படின்ட்டாங்க. அரை மணி நேரம் அவள் கூட இருந்துட்டு சமாளிச்சு என்னால் சமாளிக்க முடியல. அப்புறம் அம்மா உட்காந்துட்டு மடியிலே இப்படி ஆட்டிக்கிட்டே இருந்தாங்க, நடந்து கொடுத்துட்டே இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் சேர் இருந்துச்சாங்க. சேரில் உட்காந்துட்டு மடியில் இப்படி ஆட்டிக்கிட்டே இருக்கவோ அப்படி தூங்கினாலாம். மடியில் வச்சுக்கிட்டே தான் தூங்கியிருக்காங்க அன்றைக்கி. ரொம்ப பாவமாக இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் பால்ட்டப்பாலையுமே ஃபில் பண்ணி கொடுத்துருந்தோம். பால்ட்டப்பால் உள்ள மில்கை வந்து குடிக்க மாட்டேன்ட்டா பாப்பா. அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணேன் அப்படின்ட்டு நானும் வேகமாக எக்ஸாம் எழுதுனேன். அன்றைக்கி பயங்கர ஃபாஸ்ட்டாக எழுதுனேன். எனக்கு கையே ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு ஃபாஸ்ட்டாலாம் எழுத மாட்டேன். நான் கொஞ்சம் ஸ்லோவாக எழுதுவேன், ஆனால் நீட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். அன்றைக்கி கிறுக்கு நல்லா கிறுக்கி தள்ளியாச்சு. அன்றைக்கி எப்படியோ ஓரளவு எக்ஸாமும் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் போகும்போது வந்து என் ஃப்ரெண்டு கூட போயிட்டு லைனில் இறங்கிட்டு அங்கேருந்து நம்ம வந்து ப்ரைவேட் பஸ்ஸில் வந்து ஏறி போயாச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் வந்துட்டு மேடம் அந்த சிரிப்பு சிரிக்காங்க. அப்போ எப்படி இருக்கும், அவங்க வச்சுட்டு படுத்தி எடுத்துட்டா. எங்கள் அம்மாவை நடக்க சொல்லியே படுத்தி எடுத்துட்டா. ஆல்ரெடி எங்கள் அம்மா வேலைக்கு போயிட்டு எனக்காக வந்திருக்கு. இவளும் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாளேன்ட்டு கஷ்டமாகவே இருந்துச்சு. எங்கள் அம்மா ஆனால் அதெல்லாம் பெருசாக எடுக்க மாட்டாங்க. எனக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. இதை அப்பயே எழுதியிருக்கலாமே, நம்ம ஏன்டா இப்படி பண்ணிட்டோம் அப்படின்ட்டு இருந்துச்சு. சரி பார்க்கலாம், என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை காலையில் 3 மணிக்கு எந்திரிச்சிட்டு எனக்கு அந்த நேரம் தூக்கம் போயிடுச்சு. எந்திரிக்கவும் எனக்கு தூக்கம் போயிடுச்சு. நல்லா தூக்கம் வந்துட்டு இருந்துச்சு. அப்போ போயிட்டு மோஷன் போயிட்டு வந்துட்டா. மோஷன் போவோம், அவளுக்கு போயிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாம் செஞ்சுட்டு வந்து தூங்குறேன். எனக்கு தூக்கம் வரல, இவளும் தூங்குற மாதிரி எனக்கு தெரில. அதுக்கப்புறம் சரின்னு விட்டாச்சு. அடுத்த மேடம் வந்து 5 மணிக்கு தூங்கினாங்க. 5 மணிக்கு எனக்கு தூக்கம் வர மாட்டேன்ருச்சு. இதே பொழப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 6 மணிக்கு எனக்கு தூக்கம் வந்துச்சு. தூங்கிட்டே இருக்கேன், கெட்ட கனவு வருது. கடைசி ஒழுங்காகவே நான் தூங்கலை இன்றைக்கி. ஆக மொத்தம் அவள் தூங்கும்போது எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, நான் தூங்கும்போது அவளுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? இந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு இப்படி தான் இருக்கும். நிறைய பேர் கடந்து வந்திருப்பீங்க இந்த மாதிரி. என்ன பண்ணுறது, பொண்ணாக பிறந்துட்டு இதெல்லாம் அனுபவிச்சு தானே ஆகணும் அப்படி தானே சொல்ல வரீங்க. எனக்கு தெரியுது, உங்கள் மனசில் உள்ள ஓடுறது எனக்கு தெரியுது. சரி ஓகே செலக்டீஸ், இதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிங்கப்பா. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கீழே ஹைப் ஆப்ஷன் இருக்கும், ஹைப்பு கொடுங்க. ஓகேவா? சின்ன சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள். ரொம்ப நான் சப்போர்ட் பண்ணுங்க நான் சொல்ல. அப்பப்போ வீடியோ போடுறேன், அதை மட்டும் கொஞ்சம் ப்ளீஸ் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பார்க்க பிடிக்கலையா, அந்த வீடியோ போட்டு வச்சுட்டு என்கிட்ட போயிருங்க. ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா பார்த்துட்டு வாங்க. அது வரைக்கும் அந்த வீடியோ ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓகேவா? எனக்காக இந்த ஹெல்ப்பை பண்ணியிருங்க. ஓகேவா? சரி ஓகே செலக்டீஸ், பாய்.